ஃபுல்லாக மழை தான் இருக்குமா? அங்கே காட்மாண்டு வரைக்கும் மழை தான் இருக்குமா? நேபாள் ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குதா? அந்த இரும்பு சீட் இது மாதிரி போடுறாங்கல்ல, ஆமாம் ஆமாம், மொத்தம் பேத்துட்டு வந்துச்சு. பிரசாத ரயில் லைனரை போட்டுருவோம். மழை அதிகமாக வயிறு டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. 91 கிலோமீட்டர் 4 மணி நேரம் காட்டுது. கடையை அடைச்சி இந்த பாருங்க, இப்படிதான் 2 பேர் வண்டியும் நிற்கிது. சாப்பாடு மட்டும் இல்லை, எல்லாமே கிடைக்கும் இங்கே. கல்லு கடையில் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஆசையாக பாசமாக கூப்பிட்டு வண்டியை உட்கார நிற்க வச்சு சோறு கொடுத்துச்சுன்னு பார்த்தா இல்லை. நீங்கள் விசாரிச்சாலும் அப்படித்தான், ஒன்று பட்னி கிடக்கணும். நல்ல மழையோட நேபாளில் புயல். ஓகே கைஸ், எல்லாம் முடிச்சுட்டு இங்கே நம்ம பொக்கராலேருந்து கிளம்ப போகிறோம். சூப்பரான ஒரு ஸ்டே. இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்புறோம். பாய் பையா. எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. இந்த நேபாளி இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, கொரியா இருக்காங்க. வாங்க அப்படியே போவோம். ஓகே, அங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ என்னென்னா, நம்ம பாய் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் போயிட்டாப்புல. 2வது நாள் நம்ம ரைட்டில் அவர் தொழுவ போகிறது. அப்போது அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, அண்ணனும் வரும். நானும் கொஞ்சம் பேக்கிங் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு. லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருக்கிறேன். லொக்கேஷனுக்காக வெயிட்டிங். இப்போ இங்கே நான் பக்கா கியர்ஸோடு நிற்கிறத பார்த்துட்டு அவ்வளோ வேறும் எங்கேருந்து வேறு சவுத் இந்தியாவே தமிழ்நாடு எத்தனை சிசி வண்டி அப்படி இப்படின்னு பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அட்டகாசமான பொக்ரா விட்டு கிளம்புறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒரு ட்ராவலராக வரணும், ஒரு 5 நாளாவது பொக்ராக்குள்ளே இருக்கணுங்க. சுற்றி அவ்வளோ ஸ்பாட் இருக்குது. ட்ரெக்கிங் பண்ணி போகலாம். அப்புறம் கொஞ்சம் தூரமாக ஒரு 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போய் பார்க்குற லொக்கேஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய மஸ்டாங் இருக்குது. முஸ்டாங் அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்டாங், லோயர் மஸ்டாங், அப்பர் மஸ்டாங், அது ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. இப்போ பெரிய லக்கு என்ன அப்படின்னா, அப்பர் மஸ்டாங் போகிறதுக்கு டெய்லி பேசிஸில் பேமெண்ட் வாங்குறாங்க நேபாள் கவர்மெண்ட். ஏம்மா வந்துட்டு அந்தாலும் நிற்கிற நடு ரோட்டில் அப்படியே வந்து நிற்கா பாருங்க. நீ வந்து சாப்பிட்றதுக்கு என் வண்டியா? சரி, அவ்வளோ விடுங்க. மஸ்டாங் வந்து லோயர் மஸ்டாங், அப்பர் மஸ்டாங்குன்னு இருக்குது. இப்போ வழக்கமாக லோயர் மஸ்டாங் வரைக்கும் எல்லோரும் போயிட்டு வரலாம். ஆனால் அப்பர் மஸ்டாங்குக்கும் இப்போ வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் 5000 ரூபாய்க்கு. முன்னாடிலாம் 50,000 ரூபா போட்டிருந்தாங்க. இப்போ 5000 ரூபாய்க்கு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப்பு மக்களுக்கு. அது நல்ல ஒரு லக்கு. அதையும் போகணும்னு நினச்சேன். பட் நம்ம டீமோடு வந்திருக்கோம். டீம் உள்ளவங்களுடைய ஆதரவு வேணும், ப்ளஸ் அமௌண்ட்டு வேணும். எல்லாருக்கும் சேர்த்துனா ரொம்ப அதிகமான காசு தான். நான் எனக்கு பர்சனலாக சோலோவாக போகணுன்னு தான் ஆசை அங்கே பொக்ராக்கு, அதாவது இப்போ மஸ்டாங்க்கு. அதனால் ஒரு நாள் நடக்கும். வண்டியை பார்சல் போட்டாவது நம்ம இதுக்கு பீகாருக்கு பார்சல் போட்டு வந்துட்டு அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு கூட இங்கே வரலாம். ஏன்னா பீகாரில் நம்ம நேபாள் பார்டர் வந்து பார்சல் இப்போ பெரிய சேஃப் எக்ஸ்பிரஸ் இருக்குது, பார்த்து வச்சிட்டோம். அங்கேருந்து ஒரு நாள் நம்ம பார்சல் போட்டு கண்டிப்பாக வந்து பார்த்துருவோம் மஸ்டாங்க்கு கூடிய விரைவில். நின்றுடுவோம். சிக்னலை ஃபாலோ பண்ணுறாங்க, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு சில பேர் தான் கொஞ்சம் அன்ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அன்ஃபாலோ, ஆமாம், ஃபாலோ அன்ஃபாலோ இருக்கணும் இல்லையா? அதனால தான் அன்ஃபாலோன்னு சொல்கிறேன். ஓகே கைஸ், வண்டியை கிளப்பணும். பொக்ரா விட்டு வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பொக்ராவிலே நிற்கிறோம். ஏன் நிற்கிறோன்னா, நம்ம பாய் வந்து நமாஸ் பண்ண போயிருக்கிறாப்புல. அவர் போயிட்டு வந்த உடனே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடலான்ட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கம், இது பொக்ராவோட பஸ் ஸ்டாண்டு, ஜேன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து நிற்கும்போது ஒரு மாதிரி இருட்டிட்டு வருது. அவர் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நானும் செந்திலனும் சாப்பிட்டுட்டோம். அவருக்கு பாய்க்கு லொக்கேஷன் போட்டு சொல்லிட்டோம். பாயும் வந்துட்டாப்புல. மேட்ரு என்ன அப்படின்னா, இவ்வளோ கடை இருக்குல்ல, இங்கே வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கிங் பண்ணலாம். இந்த இடம் எனக்கு ஃப்ரீயாக இல்லை முதல்ல. இப்போ கார் நினச்சி 2 காரு, அந்த நேரம் இடம் இல்லைன்னொன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த அம்மா கடைக்கு உள்ளே கொண்டு விடியா, என்னையா நீ உன் பைக்கை கொண்டு போய் எங்கே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விட சொல்லிட்டாங்க. இப்போ கடைக்கு உள்ளே யாரும் வராத மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்ருக்கோம். நாங்கள் சாப்பாடு சொன்ன உடனே அந்த தீதி வாங்கன்னு சொல்லி சாப்பாடு நமக்கு கொடுத்தாங்க.
மற்ற கடையிலேயே கூட எட்டி எட்டி பார்த்துருந்தோம், யாரும் சாப்பாடு கூப்பிடல. அவங்க கடையை அடைச்சி இந்த பாருங்கள் இப்படி தான் 2 பேர் வண்டியும் நிற்கிது. ஹாய் ஹாய் ஹாய். தேங்க்யூ, உங்களோட சாப்பாட்டுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஆனால் சாப்பாடு மட்டும் இல்லை, எல்லாமே கிடைக்கும் இங்கே. உங்கள் கடையில் இருக்க எல்லாத்துலேயுமே எல்லாமே கிடைக்கும். அதுவும் நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சிது. அண்டாயே நாட்டுக்கோழி முட்டை, அது சூப்பர். ரைஸ்னா அண்டா, நாட்டுக்கோழி அண்டா. ஆனால் சாப்பிட்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுக்கடையில் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி. செந்தில் 2வது. ஓ பாய் தானே இது. பாய், சாப்பாடு எப்படி இருக்கு? காணா எப்படி இருக்கு? சாப்பாடு அச்சா காணா. குழம்பு வந்து சிக்கன் சாப்பிட்றாங்க. சிக்கன் குழம்பு நம்ம ஊர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல செந்தில்னு. ஆமாம், நானும் சாப்பிட்டேன் கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றி. சிக்கன் சாப்பிடல. ஸோ உட்காந்து சாப்பிட்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த இவ்வளோண்டு சின்ன கடை தான், ஆனால் நமக்கு ஆதரவு அதிகம், டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பாடு. இப்போ ஒரு 1 மணி நேரம் நிற்க உட்கார வச்சு சாப்பாடு ரெடி பண்ணி தான் தருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போ வெளியே பார்த்திங்கன்னா அப்படியே வீடு, அவங்களுடைய பாத்திரம் கழுவுற இடம் அது இதுன்ட்டு எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல தான் நமக்கு முன்பக்கம் வந்து கல்லுக்கடையும், கல்லுக்கடையில் அவங்க சாராய கடை எல்லாமே அப்படி தானே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாராய கடை, சாப்பாடு கடை எல்லாமே ஒன்றா வச்சுருக்காங்க. அவங்க பின்பக்கம் நம்ம கை கால் கழுவுற மாதிரி மூச்சு கழுவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி, வீடு தான், வீட்டுக்குள்ளே அவங்க கடை வச்சுருக்குறாங்க பார்த்துடுங்க. அப்படியே உள்ளே போனீங்கன்னு வைங்க, டேபிள், இங்கே ரெஸ்ட் ரூம் வேறு இருக்குது. இங்கே ஒரு சாப்பிட்றதுக்கு கேன்டீன் ஐட்டம். அப்புறம் தம் அடிக்கணுன்னாச்சுன்னா ஸ்லேட்ரு அது இதுன்னு இப்படி வேறு ஒரு ஆம்பியன்ஸில் இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. இங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து நேராக ஒரு ஸ்டிச்சு 100 கிலோமீட்ரு அந்த ஒரு பாலம் வரும்போது ஒரு பாலம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பாலம் வரைக்கும் போயிட்டு தான் நம்ம காட்மாண்டுக்கு திரும்புமா. ஸோ அந்த வரைக்கும் நம்ம அப்படியே போயிட்டுருப்போம். என்ன ஏன்டா மைக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிய, உனக்கு என்ன வயர்லெஸ் மைக்கு கார்ட்லெஸ் மைக்கெலாம் வச்சுருந்தியா, என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பிடுங்கி போச்சுங்க. எல்லா மைக்குமே ப்ராப்ளம் ஆகி போய் நேற்று முந்தானத்து வீடியோலாம் கொஞ்சம் சில இடத்துலலாம் வாய்ஸே கேட்கல. அதனால் இப்போ மைக்கை வச்சு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 3 மைக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தேன். 3 மைக்குனா அந்த ஒயர் தான், அடாப்டரையும் போயிடுச்சு, மைக்கு 3 பின் உள்ள மைக்கும் போயிடுச்சு. நல்ல வேலை கொண்டு வந்ததுனால ஆச்சு. இப்போவும் போட்டு பார்க்குறேன். சப்போஸ் மைக்கு பிரச்சனை ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. சரக்கு அடிச்சுட்டு போயே தீரணும். சரக்கு பாட்டி ஆசையாக பாசமாக கூப்பிட்டு வண்டியை உட்கார நிற்க வச்சு சோறு கொடுத்துச்சுன்னு பார்த்தா வச்சு செஞ்சிருச்சுங்க. பில்லு அவங்க காசுக்கு 1200 போட்டு வச்சுருக்கு 3 பேர் சாப்பிட்டதுக்கு. நம்ம காசுக்கு 700 800 பத்தில் 750 வந்துச்சு. ஒரு சிக்கன் சாப்பாடு வந்து 350 கொய்யாவில் வச்சு செஞ்சிருச்சு. கேளு இங்கே விசாரி எல்லா இடத்துலையும் அப்படிங்குது. அந்த கடைக்காரன் சொன்னான்னு நான் விசாரிக்க போனேன். அப்படித்தானே இருக்கும். நல்ல ஒரு இப்போ இது வேலை பார்த்து விட்டாங்க. பாய், ரெயின் லைனர் வேணால் போட்டுக்கிடுங்க. இங்கே ஓடி ஒன்று இருந்த மாதிரி தெரில. திடீர்னு சாப்பிட்டு முடித்த உடனே அங்கே பாருங்கள் கருன்னு கருமேகம் அங்கே திரண்டுட்டு வருது. செந்தில் எனக்கு வேறு இப்போ ஃபோனில் மெசேஜ் வேறு வந்திருக்குதான், மேலே மழை இருக்குது அப்படின்ட்டு. நேபாளத்தில் சாப்பிட்டீங்கன்னா வேறு வழியே இல்லை. நீங்கள் விசாரித்தாலும் அப்படி தான், ஒன்று பட்னி கிடக்கணும், இல்லைன்னா இந்த ரேட்டில் சாப்பிடணும். இதுக்கு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ருந்தா கூட டேஸ்ட்டு ஒன்றா தான் இருக்கும். டிலே பண்ணியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல இருக்க. உஷாராக இல்லைன்னா நிஜாரை கழட்டிடுவாங்க போல இருக்குது. ஐயா 350 சிக்கன் சாப்பாடா, வெஜ்ஜு சாப்பாடு 200 அப்போ இதுவே என்னாச்சு 700 900 ஆச்சா. ஒரு தண்ணி பாட்டிலும் ஒரு 3 முட்டையும் வாங்கணும். 3 முட்டை எவ்வளோ போட்டிருக்காங்க தெரியுமா? நேபாளி காசுக்கு 150 போட்டிருக்காங்க. நம்ம ஒரு காசுக்கு அப்படின்னே பார்த்தா கூட 100 ஆச்சு. 3 முட்டை 100. அதுவும் பாயில்டு எக் தான், வேறு மசாலா எக்லாம் கிடையாது. தண்ணி பாட்டில் ஒரு இங்கே இவங்க காசுக்கு 70 என்னமோ வரும்னு நினைக்கிறேன். இவங்க காசில் போடுவாங்க, ரேட்டு கூட தான். தண்ணி பாட்டில் நம்மள்கிட்ட கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 30 வரும் 1 லிட்டர் பாட்டில். ஸோ எங்கே தான் நான் ரேட்டை விசாரிச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா கடையுமே இப்படி தான் இருக்கும். எல்லாருமே நம்ம இந்தியன்ஸை பார்த்த உடனே நம்ம தலையில் எழுதி வச்சுருக்குல்ல இளிச்சவாயன்னு, அதனால் வச்சு செய்வாங்க. சாப்பிட்டுட்டு என்னத்தை செய்ய, இது ஒரு 2-3 நாளாகவே இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சாப்பாடு பூரா ரேட்டு கூட தான் இருக்குது. நேற்று நைட்டு சாப்பிட்டது பரவாயில்ல. அந்த லேக் ஓரத்தில் வாங்கி சாப்பிட்டேன். 150 ஃப்ரைட் ரைஸ், அதாவது நம்ம ஒரு காசுக்கு 100 அவ்வளோதான் வரும். ஃப்ரைட் ரைஸ் சௌமீன் சாப்பிட்டோம். 3 பேரும் சாப்பிட்டோம். 2 சிக்கன் சௌமீன், ஒரு வெஜ்ஜு சௌமீன். அது 150. வெஜ்ஜு சௌமீன் வந்து 80. அதுக்கெல்லாம் கரெக்டு தான், நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. பட் இது மட்டும்தான் ஜாஸ்தி வாலா. நேற்று வீடியோவில் தெளிவாக போடலை இந்த ரோடை.
ஐயோயோயோயோ அவ்வளோ அழகாக இருக்குங்க. 4-வே ரோடு. ஒரு 100 கிலோமீட்டருக்கு இமாலயாஸில் இவ்வளோ அழகாக ரோடு போட்டு வச்சுருப்பாங்களான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். இப்போ ஊருக்கு பக்கத்தில் தான் கொஞ்சம் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. மற்றபடி நீங்கள் ஊரை தாண்டி கொஞ்சம் ஒரு 10-15 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னு வைங்களேன், ரோடு வந்து உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கே ஆள் இருக்காது. ஆமாம், அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். அதை பார்க்கலாம். என்ன இது முன்னாடி போகிறது பழைய டஸ்டரு, முன்னாடி வர்றது சைனாஸ் பிஓஐடியா சைனீஸு. நிறைய சைனீஸ் கார் இருக்குதுங்க. அதுவும் பேட்ரி காரு ஏகப்பட்டது. சைனீஸு ஜப்பானுன்னு எல்லாமே இருக்குது போல இருக்கு. டைம் 3 மணி தான் ஆகுது. ஆனால் பாருங்கள், முன்னாடி பாருங்கள், கிளைமேட் என்னமோ 5:30-6 மணி ஆகிற மாதிரி காட்டுது. 3 மணிக்கு உண்டான வெயிலே காணும். வெயில் இல்லாதது நல்லது தான், வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு விஷன், ஒரு வியூ, ஒரு இதை அனுபவிக்க முடியாது. ரெண்டாவது அந்த இருட்டில் பார்த்துக்கிட்டு ஓட்டும்போது ஹேர்பின் பண்ணலாம் சரியாக கவனிக்க முடியாது. நிறைய குளறுபடிகள் இருக்குது. கொஞ்சம் நேற்று வரும்போது நல்ல வெயில், அழகான சன்செட்டை பார்த்தோம். அப்படியே பார்த்து வரும்போது நல்லாயிருக்கும். பட் அதுக்கெல்லாம் வழி இல்லாமல் ஆக்கி பிடிச்சி தேவையில்லாத இது பார்த்துக்கிடுங்க. பெசாத ரெயின் லைனரை போட்டுருவோம். போட்டுட்டு போனால் தான் அப்புறம் மழை வந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் எடுத்து போடுறதுக்குள்ளே நல்லா நனைஞ்சிருவோம். அதனால் ரெயின் லைனர்லாம் எடுத்து போட்டுருவோன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிட்டோம். எனக்கு கண்டிப்பாக முன்னாடி மழை இருக்குது, பயங்கர மழை இருக்குது. ஆனால் வண்டி ஸ்டாப் பண்ணக்கூடாது. இன்றைக்கி உள்ள நாங்கள் இதுக்கு போயிடணும், நம்ம காத்மாண்டு போயிடணும்னு சொல்லி பிளானு. பக்காவாக ரெயின் லைனர் எல்லாம் போட்டேன், ரெயின் பேண்ட்டும் போட்டேன். போட்டதுக்கப்புறம் காலை தூக்கி வண்டியில் போட முடியல. ஆமாம், செம்ம டைட்டாக இருக்குது. ஏன்னா நான் உள்ள இன்னர் போட்டு அதுக்கு மேலே ரைடிங் பேண்ட்டு போட்டு, ரைடிங் பேண்ட்டு ஃபிட்டாக இருக்கும் எனக்கு. இப்போது வாங்கின ரைடிங் பேண்ட்டு முன்னாடி மாதிரி கிடையாது, இப்போ ஃபிட்டாக இருக்குமா. அதுக்கு மேலே ரெயின் லைனர் போட்ட உடனே கொஞ்சம் கூட கேப் இல்லை, ரொம்ப டைட்டாகிடுச்சு. பட்டை கிட்ட எல்லாத்தையும் டைட்டாக பிடிச்சிக்கிச்சு. இப்போ காலை தூக்கி வண்டியில் போடலான்னா முடியல, மிதிச்சு ஏறலான்னா அதுவும் முடியல. எப்பா நில்லுங்கப்பா, எப்பா நில்லுங்கப்பா. இதில் ரூல்ஸுன்னுட்டு ரூல்ஸே ஃபாலோ பண்ண முடியல. இப்போ கொஞ்ச நேரத்தில் மழை பிச்சு எடுக்க போகுது. இல்லை இதே கிளைமேட்டில் இருந்தால் கூட போதும். நாங்கள் அப்படின்னு ஒரு 100 கிலோமீட்ரு 73 கிலோமீட்டர் போயிட்டோம்னா அந்த பாலம், நாங்கள் நேற்று வந்த ரூட்டு இதே ரூட்டில் தான் நாங்கள் 100 கிலோமீட்டர் போயிட்டு தான் லெஃப்ட் கட் பண்ணணும். அதில் ஒரு 27 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 73 கிலோமீட்ரு போயிட்டோன்னு வைங்களேன். இந்த ஹைவே தான் சூப்பராக இருக்கும், வழிக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டலாம். இந்த ஹைவே ஓட்டிகிட்டு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு 100 கிலோமீட்ரு காத்மாண்டு வரைக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. அது வரைக்கும் மழை இல்லாமல் இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் என்ன மழை பெஞ்சாலும் இன்றைக்கி காத்மாண்டு போயிடணுங்கிறது தான் பிளானு. ரொம்ப மழை பெஞ்சுன்னா நான் கோப்ரோ எடுத்து உள்ளே வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு வீடியோ எடுக்க வராது. இந்த இதில் இருக்க கோப்ரோ, என் முஞ்சி மேலே இருக்கிற கோப்ரோ ரெண்டையும் தூக்கி அங்கே உள்ளே வச்சிட வேண்டியது தான். ஆரம்பிச்சிருச்சு எம்டி ஏர்பின் பென்ஸ். எம்டி ரோடு அப்படியே வளைந்து போகிற ஒரு அருமையான ஒரு பாதை. நேற்று நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆனால் வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. வீடியோ ரெக்கார்ட் ஆகிது, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. இன்றைக்கி தான் திருப்பி உங்களுக்காக இந்த ரோடோடைய மகிமையும், இந்த ரோடோடைய அழகையும், இந்த ரோட்டில் நாங்கள் பண்ணுற என்ஜாய்மெண்ட்டையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரியான மழைங்க. ஒரு 60 கிலோமீட்ரு மழை, செம்ம மழை. எங்கேயுமே நிறுத்தலை. ரோடு சூப்பராக இருந்துச்சு, டபுள் ரோடு. அதனால் அப்படியே வந்தாச்சு. இப்போ இங்கே நிறுத்திருக்க காரணம் உச்சா பிரேக்கு. மழை அதிகமாக வயிறு டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. வண்டி ஓட்டவே முடியல, ஒரு மாதிரி கண்ணை கட்டுது. அதனால் ஓரங்கட்டி, நம்ம நேபாளில் ஓரங்கட்டி ரிவர் பெட்லலாம் ஒன்றுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் மழை நேரத்தில் யார் பார்த்துக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரிவர் பெட்டில் உச்சா பிரேக் எடுத்துருக்குறோம். இப்போ 3 பேரும் ஒன்றா தான் வந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ரைடிங் கியர்ஸு கம்ப்ளீட்டாக ஒரு சொட்டு ஈரத்தை உள்ளே விடலை. என்னோடய ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட்டுக்கு மேலே போட்டிருக்க ரெயின் லைனரு, அப்புறம் என்னோடய க்ளவுஸ் வாட்டர் ப்ரூஃபு, அதேமாரி ரைடிங் பேண்ட்டு, அதான் ரெயின் பேண்ட்டு, அதுக்கப்புறம் என்னோடய பூட்டு வாட்டர் ப்ரூஃபு. சரிங்களா, எதுவுமே நனையலை. அதே மாதிரி என் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் பாக்ஸு வாட்டர் ப்ரூஃபு, சைடில் நான் இருக்க இந்த டெயில் பேக்கு வாட்டர் ப்ரூஃபு, பக்கா வாட்டர் ப்ரூஃபு. நான் எதுவுமே போட வேண்டியதில்லை. வண்டியை நிறுத்தி
அதே மாதிரி இந்த டேங்க் பேக் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வாட்டர் ப்ரூஃப். இதுக்கும் நான் கவர் போட வேண்டியதில்லை. முன்னாடிலாம் வாட்டர் ப்ரூஃப் கவர் போட்டு கஷ்டப்பட்டு இருந்தோம். வேம்பலி மழையை பார்த்தாச்சு, வெயிலை பார்த்தாச்சு, ஆஃப் ரோடை பார்த்தாச்சு. இன்னும் என்னடா இருக்கு உனக்கு? ஐஸை பார்க்கல. ஐஸ் எங்கே பார்க்கல? அருணாச்சல பிரதேசில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போயிட்டுருப்போம். வெளிய இழுக்கிறதுக்காக அந்த இரும்பு சீட் இது மாதிரி போடுறாங்கல்ல, ஆமா ஆமா, மொத்தம் பேத்துட்டு வந்துச்சு ஒரு இடத்துல. எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ஊட்டி நின்று அந்த பக்கம் விழுகுது. நல்ல வேளை நம்ம மேல வந்து விழாம இருந்துச்சு. அதுதான் மெயின். அதுல காத்தடிச்சு அப்படியே ஃபுல்லா பிச்சுட்டு வந்துருச்சு. வந்துருந்துன்னா வேகமா இழுக்கும் வண்டியை. பின்னாடி வந்தீங்க, பின்னாடி வரணும் பார்த்தேன். அண்ணன் வண்டி வேற பிரேக் ரொம்ப ஆனா காத்து வந்து அங்க இருந்து இங்க அடிச்சது அப்படிதானே? ஆமா, அதனால அது தப்பிச்சோம். இல்லாட்டி நேரம் செட்டு இங்க வந்துடும். பிரேக் என்னாச்சு உங்களுக்கு? பிரேக் மலையில வழுக்குது. என்ன மாதிரி ரெயின் மோட்லாம் உங்ககிட்ட இல்லையோ? எங்கள்கிட்ட மோடெல்லாம் இல்ல. அண்ணனுக்கும் ஆசைதான் மோடெல்லாம் வாங்கணும்ட்டு. ஒரே மூட்ல தான் இருக்கும். ஒரே மூடு தானே? மோடும் கிடையாது, மூடும் கிடையாது. மோடும் கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். சூப்பர். இப்போ வந்து கரெக்டா நாங்க போன தடவை நேத்து வந்து இங்க தான் டைவர்ட் ஆனோம். ஒரு பாலத்துல இப்ப வீடியோ போட்டிருப்போம் இல்லையா, டான்ஸ் ஆடி. அந்த வீடியோ அந்த பாலத்துல கரெக்டா வந்து நிக்கிறோம். ஸோ இங்கே பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது. இந்த ஒரு பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது முக்கில். ஆனால் இங்கேருந்து உங்களுக்கு 91 கிலோமீட்டர் வருது காத்மாண்டு. 91 கிலோமீட்டரே 4 மணி நேரம் காட்டுது. அது ஏன் என்று தெரியவில்லை மண்ணா. அதுதான் புரியாமல் இருக்கு. 91 கிலோமீட்டர் 4 மணி நேரத்துக்கு என்ன வேலை இருக்குன்னு தெரியல. அப்போலாம் ரோடு மோசமாக இருக்கா, ஹைவே ரோடு எப்படி மோசமாக இருக்குன்னு தெரியல. இங்கே யார்ட்டையா விசாரிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே ஒரு 3 டீ நல்ல மழையோட நேபாளில். புயல் மழைன்னு தப்பா சொல்லாதீங்க, மரியாதை இல்ல ரஸ்கல். ஆனா இது வரைக்கும் நமக்கு டபுள் ரோடா இருந்ததுனாலதான் கடவுள் கிருபையில வந்தோம். 90 ஆமா. என்ன வண்டியா? உங்க வண்டிய அப்படி தள்ளுது வெயிட்டுக்கு. ஆனா தண்ணி வந்தோடனே நல்லா மெல்ல பிரேக் அடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம ஊர்ல நான் கூட பரவாயில்ல, வெளியூர் ஒரு கார்காரன் பார்த்தீங்களா திரும்பி நின்னா பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? அவனுக்கு கண்ட்ரோல் இல்லாம போயிட்டான். கண்ட்ரோல் இல்லாம திரும்பி நின்று இறங்குனான். நம்ம இறங்கி நின்று அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்ட்டு அங்கிருந்து வர வேணா தட்டிடக்கூடாது. எவ்வளவுக்குள்ள செல்ஃபிஷா இருக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள செல்ஃபிஷா இருந்து ஓடிடணும். நாட்டை விட்டே ஓடிடணும் ஐயா. நல்லா அழகா ரசிக்க வந்தோம். ஒன்னே ஸ்னோ மழை இருக்குந்தா கூட பார்த்து ரசிக்கலாம். ஒரே மழையா இருந்தா, இந்த மழை தான் எங்க ஊர்லயே உண்டு ஐயா. இந்த மழை ஐயா தெரிய எரிச்சமையா இருக்கு. ஓய்யோ எரிச்சலா இருக்கு. 3 டீ சொல்லிருக்கு. 3 டீ சாப்பிட்டு பண்ணுங்கலாம் இருக்கு. வேண்டாம், வயிறே அடைச்சி கிடக்கு. நல்லா சாப்பிட்டாச்சு, அதனால வேண்டாம். இன்னும் கரெக்டாக 91 கிலோமீட்டரு, 4 மணி நேரம் எங்கள் கூகுள் சொல்லுது. ஆனால் கடைக்காரங்க 2.5 மணி நேரத்தில் போயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக மழை தான் இருக்குமா அங்கே, காட்மாண்டு வரைக்கும் மழை தான் இருக்குமா. நேபாள் ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குதா. திடீர்னு மழை, இந்த மழை எதுக்கு வந்துச்சுன்னு அவங்களுக்கும் தெரில, அந்த மழைக்கும் தெரில, வெதர்மேனுக்கும் தெரில. நேற்று வரைக்கும் நல்ல சுடு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எங்கடா நிழல் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்த எங்கள் ரைடு. இன்றைக்கி வந்து மழை, ஃபுல்லாக மழை. இப்போ நைட் வேறு ஆக போகுது. மணி 5. எத்தனை மணி ஆச்சுன்னா மணி 5 இருக்குமா? இப்போ டைம் வேறு ஆகிப்போச்சு. இனிமேல் இருட்டி போச்சுன்னா இப்போ ஹில்ஸில் வந்து இப்போ ஃபாக் லைட் போட்டுட்டு ஓட்டுறதே கஷ்டம். இதில் மழை வேறு வந்துச்சுன்னா இன்னும் கஷ்டம். ஆனாலும் அதையும் செய்யணும், வேறு வழி கிடையாது. போய்த்தான் ஆகணும். ரைடர்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, பாய் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு டீயை குடித்தோம், நல்ல டீ தான். ஆனால் கணக்கு வழக்கு தான் ஒழுங்காக பேசுறதில்ல. வந்ததுலேருந்து ஒரே ஓலப்பையில் ஒன்று கரைச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா வீடியோ காலில். சை கிளச்சிருக்கி இன்னத்தை போட்டு தொழில் பண்ணுற ஆளுவா என்ன பண்ணுற ஆளுவா. நல்ல துட்டு போல் இருக்குது இந்த நாட்டில். வாங்க அப்படியே போ. ஐயோயோயோயோயோ, எதுக்கு 4 மணி நேரம் காட்டுச்சுன்னு இப்போ தாங்க தெரியுது. ரோட்டை ஆக்கத்தை பாருங்க.
ஆடி அசைஞ்சு போகுது. நானும் ஒரு 10 கிலோமீட்டராக பார்த்துட்டு இருக்கேன். எந்திரிச்சு நின்று ஓட்டிக்கிட்டே வர வேண்டியதாக போச்சு. மழையும் கொஞ்சம் இப்போ இல்லை, ஆனால் வந்து ரோடு பயங்கர மோசம். அங்கெல்லாம் பாருங்கள் டிராஃபிக் ஆகிட்டு அப்படியே போகுது. இது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதா இல்லைனா இது ரோடே இப்படித்தானா அப்படின்னு தெரியல. இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கப்புறம் வெள்ளமும் நிறையா வருது. கொஞ்சம் தண்ணி அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக இருக்குது. நேற்று வரைக்கும் கொஞ்சம் சாந்தமாக போயிட்டு இருந்த தண்ணி கொஞ்சம் வேகமாக வருது.